வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடில்லியில் இந்திய செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்த கண்காட்சியை நாளை தொடக்கி வைக்க உள்ளார். மகா சிவராத்திரி பண்டிகை இன்று நாடு முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. 10,000 கோடி ரூபாய் மூலதனத்துடன் கூடிய புத்தாக்க இந்தியா 2ஆம் கட்ட நிதி ஆதரவு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய கடலோர பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் வந்தே மாதரம் சைக்ளோத்தான் விழிப்புணர்வு பேரணி இன்று புதுச்சேரி வந்து சேர்ந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லியில் இந்திய செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்த கண்காட்சி 2026 தொடக்கி வைக்க உள்ளார். 5 நாள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாடும் நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியில் ஆஸ்திரேலியா, ஜப்பான், ரஷ்யா, இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட 13 நாடுகள் பங்கேற்க உள்ளன. இக்கண்காட்சியில் 300க்கும் மேற்பட்ட அரங்குகள் நேரடி செயல் விளக்கங்களை நடத்த உள்ளது. இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட அமர்வுகளில் செயற்கை நுண்ணறிவு தாக்கம் குறித்த கருத்தரங்குகள் நடைபெற உள்ளன. மேலும் வேளாண்மை, சுகாதாரம், நிர்வாகம் போன்றவற்றில் செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்துவது குறித்த மாநாடும் நடைபெற உள்ளது. மகா சிவராத்திரி பண்டிகை இன்று நாடு முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சிவபெருமானின் பக்தர்களுக்கு மிகவும் புனிதமானதாக கருதப்படும் இந்நாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு, உண்ணா நோன்பு, இரவு முழுவதும் வழிபாடு போன்றவற்றை கொண்டுள்ளது. இந்நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித யாத்திரை தலங்களில் அமைதி மற்றும் செழிப்பிற்காக புனித நீராடி வழிபாடு நடத்தி வருகின்றனர். மகா சிவராத்திரியை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோயில், வில்லியனூர் திரைக்காமேஸ்வரர் கோவில், கருவடிக்குப்பம் சித்தானந்த கோவில், கம்பளிசாமி மடம், பாகூர் மூலநாதர் கோவில் உள்ளிட்ட பல கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளும் சிறப்பு பூஜைகளும் இன்று காலை முதலே நடைபெற்று வருகின்றன. மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் பாடல் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், சிவபெருமானின் அருள் அனைத்து குடிமக்களுக்கும் நிலைத்து நிற்கவும், இந்தியா முன்னேற்ற பாதையில் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். மகா சிவராத்திரி தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில், காசி முதல் ராமேஸ்வரம் வரை கொண்டாடப்படும் இந்த புனித பண்டிகை இந்தியாவின் பிரிக்க முடியாத ஆன்மீக உறவை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மகா சிவராத்திரி பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி அனைத்து குடிமக்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடிமக்கள் அனைவரும் சிவபெருமானின் ஆசியை பெற்று வளம் பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தெய்வீக ஆசீர்வாதத்தின் மூலம் நமது நாடு வளர்ச்சியின் சிகரத்தை தொட்டு செழிப்படையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில், இந்த புனிதமான மகா சிவராத்திரி நாளில் கடவுளுக்கு எல்லாம் கடவுளான மகாதேவர் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அளிக்க வேண்டும் என கூறியுள்ளார். டெல்லி, ஹரியானா, மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் மல்டி டிராக் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் ரயில்வே உள்கட்டமைப்பு வலுப்படும் என்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 10,000 கோடி ரூபாய் மூலதனத்துடன் கூடிய புத்தாக்க இந்தியா 2ஆம் கட்ட நிதி ஆதரவு திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அஸ்ஸாம் மாநிலத்தில் 18,620 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட இருக்கும் இரட்டை சுரங்கப்பாதை திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். இத்திட்டம் 34 கிலோமீட்டருக்கு செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. இந்திய ராணுவத்தின் சிக்னல் படை இன்று தனது 116வது நிறுவன தினத்தை கொண்டாடுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. 1911ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி ஃபத்தேகரில் லெப்டினன்ட் கர்னல் SH பாவல் தலைமையில் இந்திய சிக்னல் படை உருவாக்கப்பட்டது. இந்திய சிக்னல் படை முதலாம் உலகப் போர் மற்றும் இரண்டாம் உலகப் போருக்கு முக்கிய பங்களிப்புகளை செய்துள்ளது. அதன் 100வது ஆண்டு விழா 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இந்த சிக்னல் படை இந்திய ராணுவத்தின் தகவல் தொடர்புகளை மாற்றியமைத்து 21ஆம் நூற்றாண்டின் டிஜிட்டல் புரட்சியுடன் இணைந்துள்ளதாக சிக்னல் அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் விவேக் டோக்ரா தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஜெர்மனியில் பவேரியாவைச் சேர்ந்த ஐரோப்பிய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு எரிக் பெய்ஸ் வெங்கரேவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ள திருமதி நிர்மலா சீதாராமன், ஜெர்மனி சான்சலர் கடந்த வாரம் மேற்கொண்ட இந்திய பயணத்தை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் இருதரப்பு கூட்டாண்மையை எவ்வாறு வலுப்படுத்துவது என்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். இந்திய ஜெர்மனியின் தடையற்ற ஒப்பந்தம் குறித்தும் பசுமை மற்றும் நீடித்த கூட்டாண்மை பருவநிலை தொடர்பான நிதிகளை ஆராய்வது குறித்தும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. இரு நாடுகளிலும் மறுசுழற்சி தொழில்களில் மேற்கொள்ளப்படும் சிறந்த நடைமுறைகள் பகிர்ந்து கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஜெர்மனி சென்றுள்ளார். அங்கு நடைபெறும் மியூனிச் பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் மாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே ஜெர்மனி, ஜப்பான், பிரேசில் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசினார். இந்தியா, ஜெர்மனி, பிரேசில் ஆகிய நாடுகளைக் கொண்ட G4 கூட்டத்தில் சமூக சீர்திருத்தம் குறித்து அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தினர். உறுப்பு நாடுகளான இந்தியா மற்றும் பிரேசிலுடன் உறவுகளை வலுப்படுத்த ஜெர்மனி விரும்புவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார். இது குறித்து சமூக ஊடக பதிவில் கருத்து தெரிவித்துள்ள டாக்டர் ஜெய்சங்கர், சமூக சீர்திருத்தம் குறித்து ஜெர்மனி, ஜப்பான், பிரேசில் ஆகிய நாடுகளின் அமைச்சர்களுடன் விவாதித்ததாக தெரிவித்தார். இந்திய கடலோர பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் வந்தே மாதரம் கடலோர சைக்ளோத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் வந்தே மாதரம் சைக்ளோத்தான் விழிப்புணர்வு பயணக்குழு இன்று புதுச்சேரி வந்தது. இதில் 33 பெண்கள், 31 ஆண்கள் என மொத்தம் 64 மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பங்கேற்றுள்ளனர். இந்த சைக்கிள் பேரணியை புதுச்சேரி NCC குழு தலைவர் கர்னல் ஸ்ரீ ஆஷிஷ் திவாரி, CIFS பிரிவு அதிகாரி ஸ்ரீ பகாரியா உள்ளிட்ட அதிகாரிகள் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். இந்த சைக்கிள் பேரணி மீண்டும் புதுச்சேரியிலிருந்து கடலூர் வழியாக தங்கள் விழிப்புணர்வு சைக்கிள் பயணத்தை தொடக்கியது. முதல் வகுப்பு ரயில் பெட்டிகளுக்கு இணையாக பொது வகுப்பு பெட்டிகளிலும் தூய்மை பராமரிக்கப்படுவதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் ரயில்வே சீர்திருத்தங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தூய்மை பணிகளை முன்னெடுக்க முதல் கட்டமாக 80 தொலைதூர ரயில்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 6 மாதங்களுக்கு இந்த ரயில்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். குறைந்தபட்சம் 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரத்திற்கு ஒருமுறை இதற்கென பிரத்யேகமாக நியமிக்கப்படும் தூய்மை பணியாளர்கள் இந்த பணியை மேற்கொள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இன்று மாலை கொழும்பில் உள்ள பிரேமதாசா மைதானத்தில் இந்திய, பாகிஸ்தான் அணிகள் விளையாட உள்ளன. இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு 7 மணிக்கு தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடில்லியில் இந்திய செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்த கண்காட்சியை நாளை தொடக்கி வைக்க உள்ளார். மகா சிவராத்திரி பண்டிகை இன்று நாடு முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. 10,000 கோடி ரூபாய் மூலதனத்துடன் கூடிய புத்தாக்க இந்தியா 2ஆம் கட்ட நிதி ஆதரவு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய கடலோர பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் வந்தே மாதரம் சைக்ளோத்தான் விழிப்புணர்வு பேரணி இன்று புதுச்சேரி வந்து சேர்ந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.